Hi guys, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரியாக்டுக்குள்ள சிஎஸ்எஸ்ஸை எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சிஎஸ்எஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் ஆல்ரெடி கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு. சிஎஸ்எஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான டிசைன் அண்ட் ஸ்டைல்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் நம்ம சிஎஸ்எஸ் அப்படிங்கிறதே யூஸ் பண்ணுவோம். அதில் எப்படி சிஎஸ்எஸ்ஸை நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷனுக்குள்ளே இம்போர்ட் பண்ண போகிறோம், எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 வேஸில் நம்மளால் பண்ண முடியும். ஓகேவா? 3 வேஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் சிஎஸ்எஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் மாடியூல் சிஎஸ்எஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. மாடியூல் சிஎஸ்எஸ் அப்படின்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதை தான் இங்கே மாடியூல் சிஎஸ்எஸ்ன்னு சொல்கிறாங்க. மொத்தம் 3 டைப் ஆஃப் சிஎஸ்எஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்லைன் சிஎஸ்எஸ், அதுக்கடுத்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் சிஎஸ்எஸ், மாடியூல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 3 டைப் ஆஃப் சிஎஸ்எஸ் இருக்குது. அது என்னலாம் அப்படிங்கிறத 1 by 1 பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ நான் எப்பவும் போல் நான் இங்கே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சிஎஸ்எஸ்க்கு இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறதுனால நான் இன்லைன் css.jsx அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதில் எப்படி நம்ம ஒரு ப்ராஜெக்டை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறதுக்கு இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட் அப்படின்னு என்னோட ஹெடர் ஃபைலை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் டிஃபால்ட், இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஓகேவா? எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் என்னோட இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இன்லைன் சிஎஸ்எஸ் ஃபங்க்ஷன் காம்போனண்ட்டில் நம்ம டைப் பண்ண போகிறோங்கிறதுனால நான் ஃபங்க்ஷன் காம்போனண்ட்குள்ளே இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்குள்ளே எனக்கு ரிட்டர்ன் டைப்பை நான் டைப் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் டைப்பை டைப் பண்ணி JSX ஃப்ராக்மெண்டேஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு H1 டேக்கில் வெல்கம் டு கிரிடோ சிஸ்டம், இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் நம்ம படிக்கிறதுனால ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து ரியாக்ட் JS அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நான் கண்டென்ட்டை கொடுத்தாச்சு. இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னாலே நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? என்னோட டேகுக்குள்ள ஸ்டைலுங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி இப்போ எனக்கு கலர் என்ன கலர் வேணும், இப்போ இந்த இடத்துல கலர் வந்து எனக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னா ஆரஞ்சு கலர் வேணும், இந்த H1க்கு ஆரஞ்சு கலர் வேணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல செமிகோலன் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர், இந்த இடத்துல போயிட்டு எனக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் என்ன கலர் வேணும் அப்படின்னா எனக்கு பிளாக் கலர் வந்து வேணும், இந்த இடத்துல போயிட்டு பிளாக் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜின் வந்து எனக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு 20 பிக்சல் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லி போய் கொடுத்துக்கிறேன். அடுத்து இதே இடத்துல பேடிங் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் இப்படி கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பேடிங் ஆஃப் 20 பிக்சல், எப்படி நமக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி உங்களோட சிஎஸ்எஸ்ஸை கொடுத்துக்கலாம். கலர், பேக்ரவுண்ட் கலர், மார்ஜின், பேடிங் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இப்போ நேராக உங்களோட app.js ஃபைலில் போயிட்டு என்னோட பேரண்ட் காம்போனன்ட் ஃபைலில் போயிட்டு இன்லைன் சிஎஸ்எஸ், இந்த இடத்துல போயிட்டு இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு நான் கொடுத்து இந்த காம்போனண்ட்டை லோட் பண்ணிக்கிறேன். இப்போவே பாருங்கள், நம்ம கொடுத்த ஸ்டைல் இங்கே அப்பியர் ஆயிருக்கா இல்லையா? வெல்கம் டு கிரிடோ சிஸ்டம் ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் கிளாஸ். நம்ம டெக்ஸ்டோட கலர் வந்து ஆரஞ்சு கொடுத்துருந்தோம், அப்பியர் ஆயிருக்கு. பேக்ரவுண்ட் கலர் பிளாக் கொடுத்துருக்கோம், அப்பியர் ஆயிருக்கு. மார்ஜின் பேடிங் கொடுத்துருக்கோம், அதுவும் அப்பியர் ஆயிருக்கு. இதுதான் ஒரு இன்லைன் சிஎஸ்எஸ்ஸை எப்படி நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷனுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் சிஎஸ்எஸ் எப்படி கொடுக்கணும், மாடியூல் சிஎஸ்எஸ் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி ரியாக்டுக்கான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா கிரிடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.